ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா 100 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோட இதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு அடுத்தது கையால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு இந்த பதத்துக்கு வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி உதிரியாக போட்டிங்கன்னா 2 பக்கமும் பொன்னிறமானதுக்கப்புறம் எடுத்தால் பக்கோடா ரெடி.